இந்த இனிய காலை பொழுதில் நிகழும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல இவன் வேற மாதிரி என்கிற இந்த படத்துல நான் 3 பாடல்களை எழுதியிருக்கேன். மலைய போராட்டல, லவ்ல, தனிமையிலே என்கிற 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். 3 பாடல்களுமே வித்தியாசமான சூழல். இயக்குனர் சொல்லும் போது என்னன்னா, ஒரு கதாபாத்திரம் இதை செஞ்சிருச்சு அது செஞ்சிருச்சுன்னு ஹீரோ பில்டப்லாம் இல்லாம, ஆனால் அவரை ஊரே புகழுது அது எதற்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல இந்த பாடல் எழுதுங்க அப்படின்னாரு. மலைய புரட்டல, கடலை தாண்டல, காத்த நிறுத்தல, ஆனா இந்த உலகம் என்ன ஏன் வியந்து பாக்குது அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதே போல பாத்தீங்கன்னா லவ்ல பாடல் ரொம்ப அழகான ஒரு காதல் சூழல் அமைந்த ஒரு பாடல். நீ சிலை போல இருக்கன்னு சொல்ல முடியல, அடி சிலையெல்லாம் ஓம் போல வாசம் கொடுக்கல, நீ நதி போல இருக்கன்னு எண்ண முடியல, நீ நடந்தாலே கடல் போல கூட்டம் தெருவல, பெண்ணையும் ஆணையும் படைக்கிறது பிரம்மனோட வேலை, உன் மூக்கையும் கண்ணையும் படைக்கும் போது மூடில் இருந்தான் போல என்று அந்த பாடலினுடைய சரணம் தொடரும். ரொம்ப அழகா வந்திருக்கு. இதுக்குள்ள அந்த பாடல் லவ்ல பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. அதே போல தனிமையில பாடல் ஒரு கனமான கதை சூழலிலே வருகிற ஒரு பாடல். 3 பாடல்களுமே ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளரை பத்தி சொல்லணும். ஆக்சுவலி சரவணன் சாரு கூட எனக்கு முன்னாடி ரொம்ப அறிமுகம் கிடையாது. சத்யா தான் கூப்பிட்டு இருந்தார் பாடல் எழுத. அவர்கிட்ட என்ன ஒரு மிகப்பெரிய திறமைன்னா, வரிகளை எழுதி கொடுத்த உடனே அற்புதமா இசையமைச்சிருவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நேரலை நிகழ்ச்சியில அவரோட நான் இதை செஞ்சோம். ஒரு பண்டிகை நிகழ்ச்சிக்கு நான் பாடல் எழுத அவர் உடனே இசையமைக்க அப்படின்னு நிகழ்ந்தது. அப்படி ஸ்பான்டேனியஸா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளார ஒரு டியூனை கொண்டு எழுதுறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப அழகா அதை பண்ணக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். அதே போல இயக்குனர் எங்கேயும் எப்போதும் சரவணன், அவர் எங்கேயும் எப்போதும் அப்படின்னு வெகு தூரம் சாலையிலே பயணம் செய்கிற ஒவ்வொரு பயணியும் நிச்சயமாக ஒரு முறையேனும் எங்கேயும் எப்போதும் படத்தை நினைத்து பார்ப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. யாராச்சும் டிவிடியில போட்டு படம் பார்த்துட்டு போறவங்க கூட அந்த படத்தை பார்த்து விட்ட பிறகு இனிமே படம் போறவனாயா கவனமா வண்டியை ஓட்டு என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு படமாகவும் அதே சமயத்துல ஒரு கமர்ஷியல் நல்ல படமாகவும் கொடுத்திருந்தார். நிச்சயமா இந்த படத்துல சில காட்சிகள் நான் பார்த்தேன் ரீரெக்கார்டிங் அப்போ. ரொம்ப அழகாவும் வித்தியாசமாகவும் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் லிங்குசாமி சார், சுபாஷ் சந்திர போஸ் சார்லாம் எனக்கு நீண்டகால நெருக்கமான பழக்கம் உள்ளவர்கள். தனஞ்சயன் சார், இந்த யூடிவி மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் சந்திக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.